Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லெசன் பிளான் ரெக்கார்டை பற்றி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். பிஎட் தேர்ட் செமஸ்டர் பொறுத்தவரை ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் மாணவர்கள் ஸ்கூல்ஸில் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் நமக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் ரெக்கார்ட், லெசன் பிளான் ரெக்கார்ட், அதே போல் மைக்ரோ டீச்சிங், டெமான்ஸ்ட்ரேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல். இந்த ரெக்கார்டெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக லெவல் 1 அண்டு லெவல் 2ன்றதை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் லெவல் 1னா என்ன, லெவல் 2னா என்ன, எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கான எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை லெவல் 1ல் எழுதணும், லெவல் 2ல் எழுதணுன்றது டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெசன் பிளான் எப்படி எழுதணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெவல் 1ன்றது பார்த்திங்கன்னா 6th to 8th, 6th to 8th வரலும் இருக்கிறது லெவல் 1. லெவல் 2ன்றது 9th அண்டு 10th. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு லெவல் 1ன்றது 8th 9th, லெவல் 2ன்றது 9th அண்டு 10thன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஹையர் செகண்டரியில் மட்டும்தான் நமக்கு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து பிஜி சப்ஜெக்ட்ன்றதால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 6th to 8th வரலாம் அந்த சப்ஜெக்ட் இருக்காது. அதால் நீங்கள் எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் லெவல் 1ன்றதை எந்த சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் மேக்ஸை தான் சூஸ் பண்ணணும் லெவல் 1. லெவல் 2ன்றது அவங்களுடைய சப்ஜெக்டு 11th 12th நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போ யூஜியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லெவல் 2ன்றது 9th அண்டு 10th வந்து ஃபாலோ பண்ணணும். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க வந்து லெவல் 2ன்றது 11th அண்டு 12th ஃபாலோ பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் நம்மளுக்கு மெயினாக லெவல் 1 அண்ட் லெவல் 2ன்றதை நம்ம வந்து சொல்லுவோம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. 9th அண்டு 10th ஃபார் அண்டர் கிராஜுவேட் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 11th அண்டு 12th ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ், காமர்ஸுக்கெலாம் லெவல் 2ன்றது 11th அண்டு 12th சப்ஜெக்டு, 9th அண்டு 10thன்றது கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அப்போ நீங்கள் மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் சயின்ஸு, பயாலஜிக்கல் சயின்ஸ் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு 9th அண்ட் 10th நீங்கள் லெவல் 2க்கு எழுதுனா போதும். லெவல் 1ன்றது 6th to 8th ஃபாலோ பண்ணால் போதும். லெசன் பிளான் எப்படி எழுதணுன்றதை நம்ம டீட்டெயில்டாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனுடைய லிங்க் எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். 4th செமஸ்டர் புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனல் கான்டாக்ட் நமக்கு டேரெக்டாகவே கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.